ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்டல் சர்க்கிள் இதுலேருந்து உங்களுக்கு வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து இதிலேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் போஸ்டல் சர்க்கிள் அப்படின்ற ஒரு இதில் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் விட்டுருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4442, அதாவது 4442 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. வந்து மொத்தம் ஒரு 3 போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி, அதாவது கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். யூஆர், அதாவது அன்ரிசர்வ்ட், அது வந்து 2007, அதாவது 2007 அவ்வளோ வேகன்சி இருக்குது. அப்புறமா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு வந்து 55, எஸ்சிக்கு வந்து 574 வேகன்சி. அது மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th. நீங்கள் 10th படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். பேசிக் குவாலிஃபிகேஷனு 10th ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் இருந்தால் நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க்காக இருந்தால். இது வந்து மஸ்ட் கிடையாது. நீங்கள் 10th படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க்காக இருந்தால் நீங்கள் 12th வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்டு அதே மாதிரி இல்லை 12th கம்ப்யூட்டர் குரூப் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண அது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது 3 போஸ்டிங். என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஒன்று, இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தேர்டு வந்து டாக் செவாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது 3 போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில போஸ்டிங்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. அது மாதிரி என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னிலேருந்து அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15/3/2019. இன்னும் அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆகலை. திஸ் ஃப்ரைடேலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணுங்கள். 10th முடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 to 40 இதுக்குள்ளே இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கெலாம். இதான் வந்து ஏஜ் லிமிட்டு. அப்புறமா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒருத்தவங்களுக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years, அப்புறமா வந்து ஓபிசிக்கு வந்து 3 years, அப்புறமா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து நோ ரிலாக்ஸேஷன், எவ்வளோ வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து 10, அப்புறமா வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் வந்து ஓபிசிக்கு வந்து 13, அதுலேயே வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ரி பே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎம், அதை வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000, அதாவது 12,000 to 29,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து ஏறிட்டுருக்கும். இன்னொரு கேட்டகரி அதை வந்து மினிமம் டிஆர்சிஏன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க 4 hours. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து 5 years வந்து கொடுத்துருக்காங்க. 5 years பார்த்திங்கன்னா 14 to 35 வரைக்கும் போவோம். அப்புறமா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் டாக் சேவாக்கெலாம் பார்த்திங்கன்னா 10 to 24 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, 4 years and 5 years பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ. மெரிட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ அது வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதில் வந்து யார் மெரிட்டில் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் டேட்டு 15/3/2019. லாஸ்ட் டேட் வந்து கரெக்டாக 1 month 15/4/2019. அப்புறமா ஆன்லைன் பேமெண்ட்டும் வந்து 15/4/2019 வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு கட்டி முடிச்சிடணும். அது அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிசி
அண்டு ஓசி, அப்புறமா வந்து இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்துப்பீங்க. வீக் செக்ஷன், ஓகேவா. அவங்களுக்குலாம் வந்து என்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி மேல் கேட்டகரிஸ் மட்டும்தான், ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அப்புறமே இப்போ நான் சொன்ன கேஸ் தவிர மற்றவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்